பல்லவாளையம் பேரூராட்சியின் முகமாக விளங்கும் பி.எஸ். செல்வராஜ் 40 ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தீவிர விசுவாசியாகவும் களப்பணியாளராகவும் செயலாற்றி வருபவர். தற்போது பல்லவாளையம் பேரூராட்சி தலைவராக 4 ஆண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கிறார். அவர் பல்வேறு அடிப்படை வசதிகள் மற்றும் இந்த பல்லவாளையத்துக்கு பல விஷயங்கள் செய்திருக்கிறார். சில குறைபாடுகள் பற்றி மக்கள் நம்மிடம் பேசினார்கள். அதை பற்றி அவரோடு சில வார்டுகளில் குப்பை அள்ளுறதில்ல, சாக்கடை வசதி இதல்னு சொல்கிறாங்க. கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் பல்லவாளையம் பேரூராட்சியினுடைய பேரூராட்சி தலைவராக நான் பி.எஸ். செல்வராஜ். நான் இந்த பேரூராட்சியில் பதவியேற்று 3.5 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 3.5 ஆண்டு காலத்திலே இந்த பேரூராட்சியிலே மிக சிறப்பான திட்டங்களாக ஒரு 2 பள்ளி கட்டிடங்கள், ஒரு 70 ஆண்டு காலமான 2 பள்ளி கட்டடங்களை கட்டப்பட்டு இன்று மிக சிறப்பாக பள்ளி கட்டடம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் சுகாதார நிலையம், நமது பகுதியிலே சுகாதார நிலையம் இல்லாத பட்சத்தில் அந்த சுகாதார நிலையம் கட்டப்பட்டு இன்று பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. அதேபோல் நமது பகுதியிலே நூலகத்துக்கு உண்டான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துள்ளோம். இந்த பகுதியில் பொதுமக்களினுடைய கோரிக்கையை ஏற்று இன்று எங்களுடைய பேரூராட்சியிலே அம்ரூத் 2.0 என்கிற திட்டத்தில் இன்று அந்த திட்டம் நிறைவாகின்ற நிலையில் உள்ளது. 99% வேலை முடிக்கப்பட்டு இன்று அந்த தண்ணீர் அந்த அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடையக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பகுதியிலே பேரூராட்சியினுடைய பொதுமக்கள் என்ன தேவை அறிந்து அந்த பகுதியிலே கழிவுநீர் வாய்க்கால்கள், மழைநீர் வாய்க்கால் மற்றும் இந்த மக்களுடைய ரோடு வசதி, எங்கேயுமே அந்த பகுதியில் எல்லா பக்கம் ரோடு வசதி உள்ளது. அதேபோல் நமது முதலமைச்சர் அவர்களுடைய திட்டத்திலே கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை திட்டங்களையும் இங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பொதுமக்களிடத்தில் நல்ல பெயர் எடுத்து இந்த பகுதி மக்களாக நான் இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிறேன். எந்த குறையும் இல்லை. இந்த பல்லவாளையம் பேரூராட்சியிலே பொதுமக்கள் எந்த குறைபாடும் ஒரு நாள் சொன்னால் அடுத்த நிமிடமே அதை சென்று அதை உடனடியாக நான் பார்வையிட்டு அதை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த பேரூராட்சி தமிழக முதலமைச்சருக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த திட்டத்துக்காக இன்னும் ஓராண்டு காலம் முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இன்னும் நிறைய திட்டங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்குண்டான நிதியும் வந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே குடிநீர் தொட்டி பார்த்திங்கன்னா 4 இடத்திலே குடிநீர் தொட்டிகளை கட்டப்பட்டு இன்றைக்கு நல்ல குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. 3-4 நாட்களுக்கு ஒரு முறை இங்கே குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான ஒரு பேரூராட்சியாக நான் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சிலருடைய எதிர்க்கட்சியினுடைய வேண்டுமென்று ஏதாவது சின்ன குறைகள் சொன்னாலும் கூட அந்த குறைகளும் போய் நான் நேரடியாக சென்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதுபோல் நமது பல்லவாளையம் பேரூராட்சி இந்த குளப்பகுதியிலே பொதுமக்களுக்கு ஒரு பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. நான் பேரூராட்சியில் பதவியேற்ற காலத்திலிருந்து இப்போ 30,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு இன்று சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலே அதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பகுதியிலே இந்த மக்கும் குப்பை, மக்காத குப்பைகளை பிரிக்கக்கூடிய அந்த வள மீட்பு பூங்காவில் இன்று அந்த பகுதியே ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலாக மாற்றி அந்த பொருட்களை எல்லாம் பிரித்து மறுசுழற்சிக்காக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் மண்புழு உரம், இயற்கை உரங்களை தயாரித்து விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுபோல் நல்ல நல்ல திட்டங்களை இன்று பேரூராட்சியில் புகுத்தி இந்த பேரூராட்சி பகுதியில் இருக்கின்ற மக்கள் என்ன தேவை அறிந்து நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம். வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக செயலாற்றுவோம் என்று கூறுகிறேன். சார், இப்போ 40 ஆண்டுகள் இருக்கீங்க. இப்போ சூழல் தொகுதி முழுக்க உங்கள் பேர் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அடுத்த முயற்சி ஏதாவது இருக்கு? நான் 1983 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தேன். சிறு வயதிலிருந்தே நான் இந்த இயக்கத்திலே பாடுபட்டு இந்த இயக்கத்திலே அடிப்படை உறுப்பினர்களாக இருந்து அந்த வார்டு பொறுப்பில் இருந்து பேரூர் கழகத்தினுடைய செயலாளராக இருந்து தெற்கொன்றிய கழகத்தின் சூலூர் தெற்கொன்றிய கழகத்தினுடைய செயலாளராக மாவட்ட பொறுப்பில் இருந்து அனைத்து பொறுப்புகளையுமே எடுத்து செயலாற்றியவன். அதனால் மக்களிடத்தில் நல்ல பெயர் உள்ளது. கட்சி நிர்வாகிகளிடத்தில் நல்ல பழகி அவர்களுடைய செயல்களுக்காக என்ன தேவையோ அதை அறிந்து செயலாற்றியிருக்கிறேன். 2 முறை சிறை சென்றுள்ளோம். அதே போல் இங்கே இப்போ குட்கா ஃபேக்ட்ரியை
நடப்பதை தடுத்ததனால் எங்களை அரெஸ்ட் செய்யப்பட்டு நாங்கள் 5 நாட்கள் வந்து சிறைச்சாலைக்கு சென்றபோது முதலமைச்சர் அவர்கள், இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் எங்களை நேரடியாக வந்து அங்கே சந்தித்தார்கள். கட்சிக்காக அத்தனை போராட்டங்களிலும் கலந்து இங்கே செயலாற்றி கொண்டிருக்கிறேன். அதனால் மக்களிடத்திலும் சரி, நமது கட்சி நிர்வாகிகளிடத்திலும் சரி ஒரு நல்ல பெயரை வைத்துள்ளேன். நான் எந்த தவறான ஒரு செயல்பாட்டுக்கும் நான் செல்வதில்லை என்பதை இந்த மக்களிடம் நீங்களே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். போது தெரியாது, அது வந்து தலைமை கழகத்தால் முடிவு செய்யப்பட வேண்டியது. அதேபோல் எங்களுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து யாரை அவர் வந்து சொல்கிறாரோ அவருக்காகவும், இல்லை முதலமைச்சர் அவர்கள் யாரை இந்த தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்தாலும் அதற்கு நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். அது என்னுடைய பெயரும் இருப்பதாக இருந்தால் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அது வந்து நாங்கள் வந்து எனக்கு கொடுத்தால் இன்னும் ஒரு சிறப்பாக நான் செயலாற்றுவேன். எனக்கு கொடுக்காவிட்டாலும் கூட அந்த வேட்பாளருக்காக முழுமையாக இறங்கி அவரை முழுமையாக வெற்றி பெறச் செய்வோம். அது எந்த விதத்திலும் நாங்கள் ஒரு செயல்பாட்டில் குறை செய்ய மாட்டோம் என்பதை உறுதியாக கூறுகிறேன்.